எல்லாருக்கும் சோத்திரம். மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவன் மரித்த பிறகு இருக்கிறதான ஒரு வாழ்வை இழந்து போகக்கூடியதான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவன் மரித்து போகாமல் நித்தியத்திலே அந்த மனுஷன் போய் சேர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அவசியம். அவர் நமக்கு கொடுத்ததான பாவ மன்னிப்பு அவசியம். அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தினதான இரத்தம் அவசியம். அது மாத்திரமல்லாமல் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சபையானது அவசியமாக இருக்கிறது. அதனால இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்வை பெறும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தால் உனக்கே அளித்திடுவார் நித்திய ஜீவனின் இயேசுவே. மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. தலாட்டி பாலூட்டி அன்னை எழுதாலும், தொன் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தலாட்டி பாலூட்டி அன்னை எழுதாலும், தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாரமாக வந்தவன் மார்பில் சாய்ந்தெழுதாலும், பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும், மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. பொன்னாலும் பூவாலும் அலங்கரித்தாலும், வனவன ஆடைகளை நீ அணிந்தாலும், பொன்னாலும் பூவாலும் அலங்கரித்தாலும், வனவன ஆடைகளை நீ அணிந்தாலும், பூவாலே மேடையிட்டு புத்தாடை போர்த்தி, பூவாலே மேடையிட்டு புத்தாடை போர்த்தி, புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே விதைத்திடுவார். மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு